Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 48. ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் ஃபேப்ரிக் ரிக்வயர்மெண்ட் ஃபார் ட்ரெஸ்ஸஸ் எல்லா ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிளாத் நம்ம கடையில் வாங்கணும், அதை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோவில் தான் நான் டீட்டெயில்டாக எப்படி மீட்டர் இன்ச்சஸில் இருக்கிற அளவுகளை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த கிளாஸில் ஜம்ப் ஷூட்டு, பெட்டிக்கோடு, ட்ராக்கு, பேண்ட்டு, ஸ்கேர்ட்டு எல்லாத்துக்குமான கால்குலேஷன் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் நம்ம என்னதுக்கான கால்குலேஷன்னா சுடிதார் டாப், பேண்ட்டு, நைட்டி, ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி, செமி சர்க்குலர் மேக்ஸி, குர்த்தி, பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு எல்லாத்துக்கான அளவுகளும் கூடவே ப்ளவுஸுக்கான மெஷர்மெண்ட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இந்த நாளுக்கான பெஸ்ட்டு கமெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். யோகா அகிலேஷ்ங்கிற மெயில் ஐடியிலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஹாய் சிஸ்டர், நான் ஜம்ப் ஷூட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், சூப்பராக இருக்குது. தேங்க் அ லாட் சிஸ்டர். நீங்கள் சொல்லி கொடுக்குற எல்லா ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணுறது ஃபைனலாக எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சொல்லி கொடுக்குற டீச்சிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் சூப்பர் சிஸ்டர். ஃப்ரீ கிளாஸை இவ்வளோ டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுக்குறீங்க. ஃபீஸ் எதுவும் வாங்காமல் யாரும் இப்படி ஃப்ரீ கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், காட் பிளஸ் யூன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஜம்ப் ஷூட் நம்ம வீடியோ போட்ட மறுநாளே இந்த ஃபீட்பேக்கை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்பவே மனம் திறந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக நம்ம லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் விஷ் பண்ணிடலாம். சஃபி VH7NN ஐடியில் இருக்கிற சிஸ்டரும் யோகா அகிலேஷ் ஐடியில் இருக்கிற 2 சிஸ்டருமே ஃபுல் சர்க்குலர் ஸ்கேர்ட்டுக்கான கிளாத் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக போட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சுடிதார் டாப்ஸு, சுடிதார் பேண்ட்டு, நைட்டி இது எல்லாத்துக்கான ஃபார்முலாவையும் கேல்குலேஷனையும் பார்த்துடலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். லென்த் இன்ட்டு 2 ப்ளஸ் 1/4 மீட்டர். சுடிதார் டாப்புங்கிறது நம்மளோட 2 சைடுமே ஓப்பன் வச்சு வர்ற ஸ்லிட் இருக்கிற அந்த டாப்ஸ் தான், அதுக்கான பேண்ட்டு தான். இதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லென்த் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, டாப்புக்கு நம்மளோட ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு எந்த அளவு லென்த்து தேவையோ, எது வரைக்கும் நீளம் தேவையோ அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்ச்சு டேப்பில் தான் ஃபஸ்ட்டு அளந்துருப்போம். மீட்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் கூட ஒரு 1/4 மீட்டரை ஆட் பண்ணணும். இப்போ பார்க்கலாம். இப்போ என்னோட அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். என்னோட ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து எனக்கு தேவையான அளவு எடுத்தேன். 42 இன்ச் கிடச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 1/4 மீட்டரை ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு, 84 இன்ச் கிடச்சிருக்கு. அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 39.5 நம்ம டிவைட் பண்ணோன்னா கிடைக்கும். அப்படி டிவைட் பண்ணும்போது 2.12 2.25 மீட்டரை விட கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. கூட ஃபஸ்ட்டே நம்ம ஒரு 1/4 மீட்டர் நம்ம ஃபார்முலாவில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது டோட்டலாக 2.25 மீட்டரை விட கொஞ்சம் அதிகமாக 2.37. இதை நம்ம 2.5 மீட்டராக கூட அப்ராக்சிமேட்டாக வாங்கிக்கலாம் ரவுண்ட் அப் பண்ணி. அடுத்ததாக பேண்ட்டுக்கான மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். நம்ம பேண்ட்டை எதில் வியர் பண்ணுவோமோ, நம்மளோட தொப்புள் அல்லது இடுப்பு அந்த பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் நம்மளோட கால் முடிகிற இடம் வரைக்கும் நம்ம அளந்து அந்த லென்த்தை எடுத்து வச்சுக்கலாம். சேம் ஃபார்முலா தான். L × 2 + 1/4 மீட்டர்.
நான் இப்போ மெஷர் பண்ணும்போது 38 இன்ச் என் பாடிக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்தேன். அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 76 இன்ச். ஃபஸ்ட்டு அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 39.5ஆல் டிவைட் பண்ணுறேன். வர்ற ஆன்சர் கூட நம்ம ஃபார்முலாவில் இருக்க அந்த 1/4 மீட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக எனக்கு 2.5 மீட்டர் தேவைப்படுது. 2.17 மீட்டர் தேவைப்படுது. ரவுண்ட் அப் பண்ணி 2.5 மீட்டராக நான் வாங்கிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நைட்டிக்கான மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். நைட்டிக்கு நம்மளோட ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அது வரைக்கும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் என்னோடய பாடியில் மெஷர் பண்ணும்போது 50 இன்ச்சஸ் கிடச்சி, அந்த 50 இன்ச்சஸை நான் இதே ஃபார்முலாவில் போட்டு எவ்வளோ கிளாத் தேவைப்படுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கான ஹோம் ஒர்க்கை நான் இதை கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக அல்லது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களாங்கிறத நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். சேம் ஃபார்முலா தான், ரொம்ப ஈஸி தான். அடுத்ததாக ஃபுல் சர்க்குலர் மேக்ஸிக்கான ஃபார்முலாவை பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம ஃபுல் சர்க்குலர் ஸ்கேட்டுக்கான ஃபார்முலா பார்த்துருந்தோம். சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரே ஃபார்முலா தான், லென்த் இன்ட்டு 4 + ½ மீட்டர். இப்போது மேக்ஸிக்கும் அதே ஃபார்முலா தான், லென்த் இன்ட்டு 4 + ½ மீட்டர். ஒரே ஃபார்முலாவை நம்ம மேக்ஸிக்கும் ஸ்கேட்டுக்கும் யூஸ் பண்ணாலும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஸ்கேட்டுக்கு இடுப்புலேருந்து அளவெடுப்போம். ஹைட்டு லென்த் எடுக்கும்போது இடுப்புலேருந்து, அதாவது நம்ம பாவாடையை வியர் பண்ணுற இடத்துலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அது வரைக்கும் நம்ம எடுப்போம். ஆனால் மேக்ஸிக்கு நம்ம எப்படி எடுக்கோம்னா ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு தேவையான அளவு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த லென்த் நம்ம எடுக்கிறது மட்டும்தான் டிஃபர் ஆகும். சேம் ஃபார்முலா தான். இப்போ இதுக்கான கேல்குலேஷனை பார்த்துடலாம். என்னோடய பாடியில் நான் மெஷர் பண்ணும்போது என்னோடய ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். 42 இன்ச் எனக்கு கிடச்சி. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். 42 இன்ச்சு 4, அதை ½ மீட்டர் ஆட் பண்ணோம். எனக்கு 42 இன்ச்சு 4 168 இன்ச் கிடச்சி. அதை ஃபஸ்ட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணிடலாம். 39.5ஆல் டிவைட் பண்ணால் மீட்டராக கிடச்சிரும். 4.25 4.5 மீட்டர் கிடச்சிருக்கு. ஃபைனலாக நம்ம ஃபார்முலாவில் இருக்கிற அந்த ½ மீட்டர் அதுக்குள்ள ஆட் பண்ணோன்னா 4.75 மீட்டர். அதாவது 4.25 மீட்டர் கிளாத் இருந்ததுன்னா ஒரு ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி எனக்கு ரெடி பண்ண முடியும். அடுத்ததாக செமி சர்க்குலர் மேக்ஸிக்கான மெஷர்மெண்ட்டும் கேல்குலேஷனும் பார்த்துடலாம். அதுக்கான ஃபார்முலா லென்த் இன்ட்டு 2 + ½ மீட்டர். ஏற்கனவே செமி சர்க்குலர் ஸ்கேட்டுக்கு யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். ஏலைன் குர்த்திக்கும் இதே ஃபார்முலா தான், லென்த் இன்ட்டு 2 + ½ மீட்டர். இந்த ரெண்டுக்கான கேல்குலேஷனையும் நீங்கள் தான் போடணும். நீங்கள் போட்டு வர்ற ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்களாங்கிறத நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணும்போது தான் அந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதாங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். கரெக்டாக உங்கள் ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு தேவையான அளவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த அளவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். வர்ற ஆன்சரை 39.5ஆல் டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அது கூட ஒரு ½ மீட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணி வர்ற அந்த அளவு தான் உங்களுக்கு தேவையான கிளாத்து. அடுத்ததாக பட்டியாலா பேண்ட்டு, பிளாசோ பேண்ட், அதுக்கான அளவுகளை பார்த்துடலாம். லென்த் இன்ச்சு 3 அல்லது லென்த் இன்ச்சு 4 அல்லது லென்த் இன்ச்சு 5 நம்மளோட தேவையை பொறுத்து தான் இந்த அளவு நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு லென்த் இன்ச்சு 3 போட்டோம்னா நார்மலாக நம்மளுக்கு நேரோ பேண்ட் கிடைக்கும். பிளாசோ பேண்ட்லாம் நம்ம கடையில் வாங்கும்போதே ரெடிமேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரோ பேண்ட் இருக்கும், நிறைய கேதர்ஸ் வச்சு இருக்கும், அதே மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. நம்மளோட தேவையை பொறுத்து நம்ம கிளாத் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நேரோ பேண்ட்டாக இருந்தால் நீங்கள் லென்த் இன்ச்சு 3 அந்த கேல்குலேஷனில் வர்ற அந்த ஆன்சரை யூஸ் பண்ணி நீங்கள் கிளாத் வாங்கிக்கலாம். அல்லது நிறைய உங்களுக்கு கிளாத் வச்சு நிறைய கேதர்ஸ் வச்சு நல்லா பெருசாக ரொம்பவே ஃப்ரீயாக உங்களுக்கு வேணும்னா உங்களோட லென்த்தை மெஷர் பண்ணி அந்த லென்த்தை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. அதை விட அதிகம் வேணுன்னா நீங்கள் 5ஆல் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய அளவு 38 இன்ச்சை
என்னோட இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் கால் வரைக்கும் உள்ள அளவை நான் மெஷர் பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 114 இன்ச் கிடச்சி அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 2.88 ஒரு 3 மீட்டர் 2.25 விட அதிகம் 3 மீட்டர் கிளாத் இருந்தால் சூப்பரான பேண்ட்டு பிளாசோ பேண்ட்டு பட்டியாலா பேண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம். செமி பட்டியாலா பேண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம சுடிதார் பேண்ட்டுக்கு இருக்கிற அந்த கிளாத்துக்கான மெஷர்மெண்ட்டை வச்சே நம்ம எடுத்துக்கலாம். லென்த்து இன்ச்சு 2 + ½ மீட்டர் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். பட்டியாலா பேண்ட்டுக்கும் பிளாசோ பேண்ட்டுக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நம்மளோட லேடிஸ் வியர் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ப்ளவுஸுக்கான கிளாத் மெஷர்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். ப்ளவுஸுக்கான கிளாத் மெஷர்மெண்ட் நம்ம எப்படி பார்க்கணுன்னா நம்மளோட செஸ்ட் அளவு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து கிளாத் வேரி ஆகும். மோஸ்ட்டாக ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு 28, 30, 32 அந்த மாதிரி அளவு கூட இருக்கும். அவங்களுக்கு 70 பாயிண்ட் கிளாத் இருந்தாலே ஸ்டிச் பண்ண முடியும். 42 விட அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 1.25 மீட்டர் கிளாத் இருந்தால் தான் ஸ்டிச் பண்ண முடியும். செஸ்ட்டு சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது மெஷர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. ப்ளவுஸை எடுத்து அதில் எந்த சுருக்கமும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது பேக் நெக் இருக்கிற பேக் சைடு முதுகு பக்கம் இருக்கிற அந்த கிளாத்து வெளியே இருக்கிற மாதிரி, ஃப்ரண்டில் இருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஒரு கையால் இந்த பகுதியும் ஒரு கையால் இந்த பகுதியும் ரெண்டையும் கரெக்டாக இழுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முறை இந்த 2 பகுதியும் நெக்கு பக்கத்துலேயும் ஆம் ஹோல் பக்கத்துலேயும் கரெக்டாக இழுத்துக்கோங்க. இந்த ஆம் ஹோலோட அடியிலேருந்து இந்த நெக் இருக்கிற அந்த ஏரியா வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் அளந்தீங்கன்னா ஒரு அளவு கிடைக்கும். அந்த அளவை 4ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட செஸ்ட்டு சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ செஸ்ட்டு சைஸ் ரொம்பவே கம்மியான பிள்ளைங்களுக்கு 70 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். 34 இருக்கவங்களுக்கு 75 சென்டிமீட்டர். இப்போது நான்லாம் எடுத்தேன்னா எவ்வளோ எடுப்பேன்னா ஒரு 80, 85 நான் எடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் கிளாத் அளவுகள் எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் எல்லாம் போடுவாங்கள்ல அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். டிசைனர் ப்ளவுஸ் நம்ம ரெடி பண்ணுறோன்னா கூட ஒரு ½ மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது இருக்கும். நம்மளோட ஸ்லீவை பொறுத்து, அதாவது நம்ம ஸ்லீவ் பெரிய ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் வச்சோம்னா கூடுதலாக ஒரு 1/4 மீட்டர் தேவைப்படும். ஃபுல் ஸ்லீவ் எடுத்தோன்னா கூடுதலாக ½ மீட்டர் தேவைப்படும். பஃப் ஸ்லீவ் வச்சோன்னா கூடுதலாக இன்னொரு 1/4 மீட்டர் தேவைப்படும். ஸோ நீங்கள் டிசைனர் ஸ்லீவெல்லாம் வைக்கிறீங்க, டிசைனர் நெக் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கிளாத்து தேவைப்படும். சில சேரீயில் நிறையா ப்ளவுஸுக்காக கிளாத் கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட இதில் நம்ம எல்லா டிசைனையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். சில சேரீயில் உள்ள ப்ளவுஸில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்கி சேம் கலர் அல்லது கான்ட்ராஸ்ட் கலரில் கிளாத் வாங்கி நம்ம டிசைன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண போகிறோன்னா இந்த அளவுகள் படி நம்ம அளவுகள் வாங்கக்கூடாது. மெட்டீரியல்ஸ் ஒரு 1/4 மீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். உங்களோட அளவு எவ்வளவோ அது கூட ஒரு 1/4 மீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எதுக்காகனா நிறையா கட் பீஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம். பட்டி பீஸ், அதுக்கப்புறம் ஹூக் பீஸ், அதுக்கப்புறமா நெக்கை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அந்த பீசஸ். நீங்கள் பிகினராக இருக்கும்போது நிறைய ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளாத்தை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஒரு 2-3 ப்ளவுஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமான கிளாத்தில் கூட உங்களால் ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம மேக்ஸி சுடிதார் எல்லாத்துக்குமே கால்குலேஷன் போட்டு கிளாத் எடுத்தோம். அது எல்லாமே நம்மளோட குட்டி ஸ்லீவுக்கான அளவு தான். உங்களுக்கு ஸ்லீவ் என்ன எக்ஸ்ட்ரா வேணும்னா பஃப் ஸ்லீவ் வேணும், எல்போ ஸ்லீவ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மீட்டர் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்லீவ் வேணும்னா உங்களுக்கு வர்ற அளவு கூட ஒரு ½ மீட்டரை எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க் உங்களுக்கு என்னெல்லாம்னு சொல்லியிருந்தேன். நைட்டிக்கு உங்களோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி A-லைன் குர்த்தி அண்டு செமி சர்க்குலர் குர்த்தி ரெண்டுமே சேமாக தான் வரும். இந்த 2 ஒர்க் தான். சூப்பராக பண்ணி உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் பார்த்து யூஸ் பண்ணிக்கட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.